நம்ம ஆதிரை கிச்சனில் இன்றைக்கி பைனாப்பிள் பச்சடி செய்ய போகிறோம். பைனாப்பிள் தோல் சீவி இவ்வளோ குட்டி குட்டியாக வெட்டி வச்சுட்டோம். அடுத்து பைனாப்பிள் பச்சடிக்கு பச்சை மிளகா கொஞ்சம் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் பைனாப்பிள், நம்ம கட் பண்ணி வச்ச மிளகா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். பைனாப்பிள் பச்சடிக்கு இப்போ தேங்காய், துருவின தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்ச விழுதாக இப்போ இதில் ஊற்றிடலாம். பச்சடிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து கொட்டிடலாம். கடைசியாக கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். பைனாப்பிள் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.